ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் தமிழ் மாஸ்டரி. ஸோ இன்றைக்கி வந்து வெக்டாரோட ஒன் ஷாட் லெக்சர் நம்ம பார்க்க போகிறோம். வெக்டாருங்கிறது ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிசிக்ஸில் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வெக்டார்ஸ்லேருந்தே டேரெக்டாக வந்து நீட் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கிளியராக டீட்டெயில்டாக இந்த லெக்சரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெக்டார் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு இருக்கும். கரெக்டாக? ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டி, இன்னொன்று வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒன்லி மேக்னிடியூட், அதாவது வேல்யூ மட்டும் இருக்கக்கூடியது. கரெக்டாக? அதாவது இந்த மாதிரி 12, 13, 1, 5 இந்த மாதிரி வேல்யூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மேக்னிடியூட். அதை வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அந்த வேல்யூ கூட டைரக்ஷனும் சேர்த்து இருக்கிறது. ஓகேவா? வேல்யூ ப்ளஸ் டைரெக்ஷன், மேக்னிடியூடும் டைரெக்ஷனும் சேர்ந்து இருக்கிறது தான் வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ வெக்டார் அப்படிங்கிறது மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தது. வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மூலமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரெக்ஷனும் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் இருக்குது அண்ட் வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா? இதில் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா மாஸ்க்கு வந்து டைரெக்ஷன்லாம் இருக்காது. பட் வெலாசிட்டி, அதாவது திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? டைரெக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், ப்ளஸ் டைரெக்ஷனும் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வெக்டார். அதாவது இதுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் ரெண்டுமே இருக்குது. இதுவே மாஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட மாட்டோம். சரியா? ஏன்னா மாஸ்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போது வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? இந்த மாதிரி ஒரு ஆரோ மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஆரோ மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, ஸோ இந்த வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுற ஆரோவில் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை டெய்ல் அப்படின்னும், இந்த ஆரோ இருக்கிற பகுதியை ஹெட் அப்படின்னும் சொல்லுவோம். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? இந்த பகுதி டெய்ல் அப்படின்னும், இந்த பகுதியை ஹெட் அப்படின்னும் சொல்லுவோம். சரியா? ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வெக்டார் வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தது. இந்த ஆரோவில் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த பகுதி வந்து உங்களுக்கு மேக்னிடியூடையும் இந்த ஆரோ வந்து டைரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு ஆரோ வெக்டார் வரைகிறோம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு மேக்னிடியூடையும் இந்த ஆரோ வந்து உங்களுக்கு டைரெக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 20 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் 40 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. சரியா? இதை நான் வந்து இந்த ஆரோ மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 20 மீட்டர் பெர் செகண்டை இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா? 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா 40 மீட்டர் பெர் செகண்டுக்கு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஏன்னா 20யை விட 40 இந்த மேக்னிடியூட் அதிகம் தானே, அதனால் 40 மீட்டர் பெர் செகண்டுக்கு கொஞ்சம் பெருசாக இந்த ஆரோவை வரைகிறேன். புரியுதா? இது வந்து மேக்னிடியூடையும் இது வந்து டைரெக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இதே மாதிரி இதே சேம் 20 மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் 40 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குப்பா. இது எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா 20 நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ஏன்னா 20 வந்து பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்கு இல்லையா 40, அதனால் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். புரியுதா? 40 மீட்டர் பெர் செகண்ட். இது நெகட்டிவ் டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இது பாசிட்டிவ் டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது, அண்ட் இது வந்து மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா நான் சொல்கிறது? சரி, ஓகே. அண்ட் இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரை சிம்பிள் மூலமாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக வெக்டாரை வி வெக்டார் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த வி அப்படிங்கிறது வெக்டாருக்காக வி அப்படின்னு எடுத்திருக்கேன். சரியா? வெக்டார் வி இருக்கு இல்லையா, அதனால வி அப்படின்னு எடுத்திருக்கேன், வெலாசிட்டி கிடையாது. சரியா? புரியுதா? சரி, நம்ம வந்து வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டிக்கு மேலே இந்த மாதிரி ஆரோ போடுவோம். ஓகேவா? அண்ட் இந்த வெக்டாரோட மேக்னிடியூடை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வெக்டார், அந்த மேக்னிடியூட். ஓகேவா? இப்போ வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது அப்படின்னா மாடுலஸ் 20. மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? அதோட டைரெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம வந்து இந்த சைனெல்லாம் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து எழுதுவோம். சரியா? இதுதான் வந்து மேக்னிடியூட். டைரெக்ஷனை வந்து இந்த மாதிரி வி கேப் ஹேட் போட்டு எழுதும். சரியா? இது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் ஒரு நிமிஷம். இது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியம். இதுதான் உங்களுக்கு டைரெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. டைரெக்ஷன் ஒன்லி. ஓகேவா? இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா?
யூனிட் வெக்டர் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து இதுக்கப்புறமா பார்ப்போம். அப்போ வந்து ரொம்ப முக்கியம் இது. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வி கேப் அப்படிங்கிறது டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எழுதுறது. இதை நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இன்டூ டைரக்ஷன். சரியா? புரியுதா? ஓகே. இன் கோஆர்டினேட் சிஸ்டம் 2D அண்ட் 3D, அதாவது கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னது? இந்த எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? இந்த இதுதான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2D அப்படிங்கிறது XY மட்டும் இருக்கிறது. XYZ மூணுமே இருந்ததுன்னா அது 3D அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் வெக்டரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட காம்போனன்ட்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இந்த எக்ஸ் ஒய் Z இருக்கு இல்லையா, இதோட டைரக்ஷனை ஐ கேப் அப்படின்னும், எக்ஸோட டைரக்ஷனை ஐ கேப் அப்படின்னும், ஒயோட டைரக்ஷனை ஜே கேப் அப்படின்னும், இசட்டோட டைரக்ஷனை கே கேப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் அதோட காம்போனன்ட்ஸ். லைக் இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டர் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? ஏஎக்ஸ் ஐ கேப், ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். சரியா? இதில் இந்த ஐ ஜே கே அப்படிங்கிறது யூனிட் வெக்டார், அதாவது டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற வெக்டார்ஸ். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட் இதோட டைரக்ஷன்ஸ் தான் இந்த ஐ ஜே கே. ஓகே, இது எல்லாமே காமன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஆர் நல் வெக்டார். ஜீரோ ஆர் நல் வெக்டார் அப்படிங்கிறது அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் ஜீரோவாக இருக்கும் அண்ட் டைரக்ஷன் அன்டிஃபைன்ட். அதாவது வெக்டாரோட மேக்னிடியூட் ஜீரோனா என்ன அர்த்தம்? அதுக்கு மேக்னிடியூட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய், இதில் ஜீரோ அப்படிங்கிறது இந்த இது கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல எனக்கு எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதுதான் நல் வெக்டார். புரியுதா? அன்டிஃபைன்ட். புரியுதா? நல் வெக்டார் அது ஜீரோ வெக்டார் அப்படின்னா மேக்னிடியூட் ஜீரோ, டைரக்ஷன் அன்டிஃபைன்ட். அடுத்தது ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னா ரெண்டு வெக்டாருக்குமே சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் இருக்கும். இப்போ வெயிட், காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே வந்து இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் எந்த சைடில் இருக்குது? இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரே டைரக்ஷனில் இருக்கா? அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதாவது 20 மீட்டர்/செகண்ட் 20 மீட்டர்/செகண்ட். பார்க்கும்போதே தெரியுதுல்ல, ரெண்டுமே ஈக்குவல் ஆரோ தானே. அதோட மேக்னிடியூடும் சேமாக இருக்குது, டைரக்ஷனும் சேமாக இருக்குது. இதுதான் ஈக்குவல் வெக்டார்ஸ். புரியுதா? ஈக்குவல் வெக்டார்ஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? சரி, அடுத்தது ஆப்போசிட் ஆர் நெகட்டிவ் வெக்டார். இது என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் சேம் மேக்னிடியூட்ல இருக்கு பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது இந்த மாதிரி இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா சேம் சைஸ், அதாவது இதே மாதிரி இன்னொரு வெக்டார் இந்த சைடு இருக்கு. புரியுதா? இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து 20 மீட்டர்/செகண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? 20 மீட்டர்/செகண்ட் தான் வந்து ரெண்டுக்குமே மேக்னிடியூட். பட் டைரக்ஷன் எந்த சைடு இருக்கு? இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த வெக்டார் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கா? இதுதான் ஆப்போசிட் ஆர் நெகட்டிவ் வெக்டார். புரியுதா? அடுத்தது parallel வெக்டார். parallel வெக்டார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் பட் சேம் டைரக்ஷன். அதாவது இப்போ இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அப்படின்னா இன்னொரு வெக்டார் கொஞ்சம் நீளமா இருக்கு. பட் ரெண்டுமே எப்படி இருக்கு? சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இப்போது அதே மாதிரி இப்போ வந்து 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு 50 மீட்டர்/செகண்டாக இருக்கும். புரியுதா? டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்குது பட் டைரெக்ஷன் சேமாக இருக்குது. ரெண்டுமே இந்த டைரெக்ஷனில் தானே இருக்குது. புரியுதா? இதுதான் வந்து parallel வெக்டார். சரியா? அடுத்தது ஆன்டி parallel வெக்டார். ஆன்டி parallel வெக்டார் அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இப்போ வந்து இப்படி ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா இன்னொரு வெக்டார் வந்து இப்படி இருக்கிறது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இது 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு 50 இல்லை 60 மீட்டர்/செகண்ட் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, 60 மீட்டர்/செகண்ட். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இது வந்து இந்த சைடு இருக்குது, இது இந்த சைடு இருக்குது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஆன்டி parallel வெக்டார்.
ஓகேவா? அடுத்தது கோப்ளேனார் வெக்டார். கோப்ளேனார் வெக்டார் அப்படின்னா வெக்டார்ஸ் லை இன் தி சேம் பிளேன், அதாவது பிளேனுக்கு பேரலா இருக்கிற வெக்டார்ஸ் தான் கோப்ளேனார் வெக்டார். இப்போ இப்படி ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரலா இந்த மாதிரி இருக்கிறதா வந்து கோப்ளேனார் வெக்டார். உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ வந்து இதுதான் ஒரு பேப்பரில் வந்து பெண்ணை நீங்கள் இந்த மாதிரி படுக்க வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து அந்த பிளேனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுவே இந்த பெண்ணை இப்படி நிமித்தி வச்சிங்க அப்படின்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து பேரலாக இருக்குது, இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போது உங்கள் கை இருக்குல்ல, இதுதான் கைப்பா. ஓகேவா? கையில் இப்படி பெண்ணை வந்து இப்படி படுக்க வச்சுருக்கீங்க. ஓகேவா? இது வந்து பிளேனுக்கு பேரலாக இருக்குது. புரியுதா? உங்கள் கை தான் பிளேன், கைக்கு பேரலாக இப்படி படுக்க வச்சுருக்கீங்க. இதுவே பெண்ணை இப்படி நிமித்தி வச்சிங்க அப்படின்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி பிளேனுக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோப்ளேனார் வெக்டார். புரியுதா? ஓகே, நான் இங்கே வரைஞ்சிடுறேன். வெயிட். இப்போ இதுதான் ஒரு பிளேன் வச்சுக்கோங்க. இந்த பிளேனுக்கு பேரலாக இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து கோப்ளேனார் வெக்டார். கோப்ளேனார் வெக்டார்ஸ். சரியாப்பா? அடுத்தது கோஇனிஷியல் வெக்டார். கோஇனிஷியல் வெக்டார் அப்படின்னா ரெண்டு வெக்டாரோட டெய்லும் ஒரே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு வெக்டாருமே இந்த சேம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இப்படி. ஓகேவா? இப்படி ஒரு வெக்டார் இருக்குன்னா அதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு வெக்டாரும் இப்படி ஸ்டார்ட் ஆகுறது. புரியுதா? இதுதான் வந்து கோஇனிஷியல் வெக்டார். ரெண்டு வெக்டாரோட டெய்லும் வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. புரியுதா? இதுதான் கோஇனிஷியல் வெக்டார். சரியா? அடுத்தது வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ். முதல்ல வெக்டார் ஷிஃப்டிங். வெக்டார் ஷிஃப்டிங் அப்படின்னா ஒரு வெக்டாரை ஸ்பேஸில் அதோட மேக்னிடியூட் அண்ட் டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் அதை எங்கே வேணாலும் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும், அதோட பொசிஷனை மாற்ற முடியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ இப்படி ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்பேஸில் நான் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதே வெக்டாரை நான் இப்படி மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணாமல் வேறு இடத்துக்கு என்னால் மூவ் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த வெக்டார் வந்து நான் வரைஞ்சது இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த வெக்டாரை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். இதை என்னால் பண்ண முடியும். புரியுதா? அதோட மேக்னிடியூடை நான் சேஞ்ச் பண்ணலை, அதே மாதிரி அதோட டைரெக்ஷனையும் நான் சேஞ்ச் பண்ணலை. கரெக்டாக இப்படி தானே இருக்குது, இதே சைஸில் தான் இருக்குது அண்ட் இதே டைரெக்ஷனில் தான் இது இருக்குது, பட் பொசிஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுதான் வெக்டார் ஷிஃப்டிங் ஆர் வெக்டார் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதே மாதிரி இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, அப்படின்னா இந்த வெக்டாரை இதோட டைரெக்ஷன் அண்ட் மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ணாமல் இதை என்னால் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். புரியுதா? இதை இப்படி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் வந்து வெக்டார் ஷிஃப்டிங். சரியா? ஓகேவா? இதையே நம்ம படிக்கிறோம், இந்த வெக்டார் ஷிஃப்டிங்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் யோசிக்கலாம். பட் இதுக்கப்புறமா நம்ம ஒரு சில இடங்களில் கொஷின் சால்வ் பண்ணுவோம்ல, அப்போ உங்களுக்கு வந்து எதனால் இந்த வெக்டார் ஷிஃப்டிங் படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு வெக்டார் ஷிஃப்டிங் இன்னும் கிளியராக புரியும். ஓகே, அடுத்தது multiplying by a positive scalar. When we multiply a vector by a positive scalar that is greater than 1, the magnitude of vector increases and direction remains same. இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வெக்டார் இருக்குது, அந்த வெக்டார் கூட பாசிட்டிவ் ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், பட் டைரெக்ஷன் வந்து ரிமைன் சேமாக இருக்கும். டைரெக்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து பி அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது. ஓகேவா? பி அப்படிங்கிற வெக்டார் இருக்குது. நான் இது கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டூ +5 மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த வெக்டார், இந்த பி அப்படிங்கிற இந்த வெக்டார் கூட +5 நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெக்டார் என்ன ஆகும், இதோட மேக்னிடியூட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 5p ஆகும். சரியா? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன ஆகும், 5p ஆகும். ஆனால் டைரெக்ஷன் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்கும். டைரெக்ஷன் ரிமைன்ஸ் சேம். இதே டைரெக்ஷனில் தானே இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு வெக்டாரை பாசிட்டிவ் ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். வெறும் வேல்யூ இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஸ்கேலார் தானே சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் ஸ்கேலாரோட
ஸ்கேலாருங்கிறது வேல்யூ, பாசிட்டிவ் ஸ்கேலாருங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. புரியுதா? பாசிட்டிவ் ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெக்டரோட மேக்னிடியூட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பட் டைரக்ஷன் ரிமைன் சேம். சரியா? ஓகேல? ஓகே. அடுத்தது multiplying by a negative scalar. When we multiply a vector by a negative scalar that is greater than 1, the magnitude increases but direction reverses. அதாவது ஒரு வெக்டாரை நம்ம நெகட்டிவ் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும், பட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்கேலாரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். இந்த இடத்துலையும் அதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கேயும் வந்து அந்த வேல்யூ கிரேட்டர் தென் 1. இப்போது இந்த இடத்துல பியோட நான் வந்து 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? சேம் டைரக்ஷனில் அதே மேக்னிடியூட் தான் இருக்கும். கரெக்டா? பட் கிரேட்டர் தென் 1ஆல் நான் மல்டிப்ளை பண்ணும்போது மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி டைரக்ஷன் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஸ்கேலரோட நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது டைரக்ஷன் ரிமைன் சேம். அதுவே நெகட்டிவ் ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வெயிட், இப்போ அதே மாதிரி தான் பி அப்படிங்கிற வெக்டார் இருக்குது. நான் இது கூட என்ன பண்ணுறேன்? -5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி மேக்னிடியூட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மேக்னிடியூட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். புரியுதா? -5p மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பியிலேருந்து 5p ஆயிடுச்சு. பட் டைரக்ஷன் என்ன ஆயிடுச்சு? ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மைனஸ் இப்படி இருக்குது. பி வெக்டார் வந்து இந்த சைடு இருக்குது. பட் நெகட்டிவ் ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் மாறிடும். புரியுதா? ஓகே. அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் அப்படின்னா 2 வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எப்போவுமே 0 to 180 டிகிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி 2 வெக்டார் இருக்கு. ஓகே, இதே மாதிரி இப்படி ஒரு வெக்டார் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆங்கிள் இருக்கும். கரெக்டா? இப்படி ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இது ஒரு ஆங்கிள். கரெக்டா? இப்போது இதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா வெயிட், இதை அழிச்சிட்டு சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள் வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. ஓகே, இப்படி இருக்கு. இதில் நம்மளுக்கு இது ஒரு ஆங்கிள். கரெக்டாக? இது ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இது ஒரு ஆங்கிள். இப்போது இந்த 2 ஆங்கிளில் எந்த ஆங்கிளை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆங்கிளை தான் சொல்லணும். சரியா? இந்த ஆங்கிள் கலர் வந்து சரியாக தெரில. வெயிட், இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் சொல்லணும். சரியா? இந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு 0 to 180 டிகிரி ரேஞ்சில் இருக்குது. கரெக்டாக? பட் இது வந்து 180 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஓகே, கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி θ1 θ2 இருக்குது அப்படின்னா θ1 தான் 0 to 180 டிகிரி ரேஞ்சில் இருக்குது. பட் θ2 வந்து 180 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ எந்த ஆங்கிளை கன்சிடர் பண்ணுவோம்? இந்த ஆங்கிளை தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? புரியுதா? ஓகே ஓகே, இது புரிஞ்சிருக்கும். இந்த ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது அடுத்தது இந்த 2 வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது நம்ம வெக்டார்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெய்ல் டு டெய்ல் தான் அரேஞ்ச் பண்ணணும். சரியா? எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணணும். டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணும். அதாவது இப்போ வந்து ஓகே, இப்படி ஒரு வெக்டார் இருக்கு அண்ட் இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ இந்த 2க்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆங்கிள் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷனில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி டைரெக்டாக இந்த ஆங்கிளை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்? இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரு வெக்டாரோட டெய்ல் இன்னொரு வெக்டாரோட ஹெட்டோட ஜாயின் ஆயிருக்கு. தெரியுதா? உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா? நான் என்ன சொன்னேன்? டெய்ல் டு டெய்ல் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டாரோட
டெய்ல் பார்ட் தான் இந்த வெக்டாரோட ஹெட் பார்ட்டோட ஜாயிண்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 80 டிகிரி அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதை டேரெக்டாக எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? கரெக்டாக டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணணும்? வெக்டார் ஷிஃப்டிங் மூலமாக தான் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு எடுத்து நம்ம வந்து டெய்ல் டு டெய்ல் அரேஞ்ச் பண்ணக்கூடாது. வெக்டார் ஷிஃப்டிங் மூலமாக மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த பக்கத்தில் எழுதிக்கலாம். tail to tail vector shifting ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, 2 கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். வெயிட், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டாரை நான் பி வெக்டார் அப்படின்னு எடுக்கிறேன், இதை வந்து ஏ வெக்டார் அப்படின்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 2 வெக்டாருமே ஹெட் அண்ட் டெய்லாக ஜாயின் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? டெய்ல் டு டெய்ல் வெக்டார் ஷிஃப்டிங் பண்ணணும். வெக்டார் ஷிஃப்டிங் நான் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்பேஸில் வெக்டாரை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் அதை எந்த பொசிஷனுக்குனா மாற்றலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வெக்டாரை இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறேன். மேக்னிடியூட் சேஞ்ச் பண்ண மாட்டேன், டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன்? இந்த சைடு வந்து அதை மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணலாமா? இந்த வெக்டாரை என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்கா? டெய்லும் ஜாயின் ஆயிருக்கா? அப்போது இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்கள். இந்த ஃபுல் ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி தானே? கரெக்டாக? வெயிட், இந்த ஏவை நம்ம இங்கே எழுதிடலாம். ஏ வெக்டார் இங்கேருந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரியா? இந்த இடத்துல இருந்ததை, இப்படி இருந்ததை நான் இங்கே வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது டோட்டல் வந்து 180 டிகிரி. 180 டிகிரியில் நான் இந்த 80யை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருமா? புரியுதா? டோட்டல் 180 டிகிரிலேருந்து இந்த 80யை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும்ல. காட் இட்? இப்போ என்ன வரும்? 100 டிகிரி. அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு வேற கலர்ல எழுதலாமா? இந்த ஆங்கிள் வந்து 150 டிகிரி. ஓகேவா? 150 டிகிரி. இது கரெக்டா இருக்கா? இல்லை. கரெக்டா? இதோட ஹெட்டும் இந்த வெக்டாரோட டெய்லும் ஜாயின் ஆயிருக்கு. இது கரெக்ட் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? டெய்ல் டு டெய்ல் வெக்டார் ஷிஃப்டிங் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரை இந்த சைடு மூவ் பண்ணலாமா? புரியுதா நான் சொல்கிறது? இந்த வெக்டாரை இந்த சைடு மூவ் பண்ணலாமா? மேக்னிடியூடை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இதே டைரக்ஷன், இதே மேக்னிடியூட். ஓகேவா? ஜஸ்ட் நான் இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? வெயிட், பண்ணலாமா? ஸோ இந்த சாரி இந்த வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். ஓகேவா? மூவ் பண்ணுறேன். இப்போது இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கு இல்லையா? டெய்லும் ஜாயின் ஆயிருக்கு. அப்போது இந்த ஆங்கிள் என்னது? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது? சி, அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து 180 டிகிரி. கரெக்டாக? 180 டிகிரிலேருந்து 150யை மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடைக்குமா? கிடைக்கும்ல. இப்போ 180 மைனஸ் 150 டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரி. புரியுதா? இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். இது வந்து உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்ல் டு டெய்ல் வெக்டார் ஷிஃப்டிங் பண்ணணும். ஓகேவா? ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது. சரி, அடுத்தது யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் அப்படின்னா
ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸில் சில இடங்களில் மேக்னிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டைரெக்ஷனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான இடங்களில் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வெக்டாரோட மேக்னிடியூட் 1 இருக்கிற மாதிரி ஒரு வெக்டாரை கொண்டு வந்தாங்க. அதுதான் யூனிட் வெக்டார். யூனிட்டி அப்படின்னா என்னது? 1. கரெக்டா? அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு, இதோட மேக்னிடியூட் வந்து 5 மீட்டர் லென்த் இருக்கு. ஓகேவா? இதோட டைரக்ஷனை இப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இதே மாதிரி இது பக்கத்துல சேம் டைரக்ஷன்ல இதே டைரக்ஷன்ல 1 யூனிட் இருக்கக்கூடிய இதே டைரக்ஷன்ல 1 யூனிட், அதாவது அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது? 1. சரியா? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து 1. ஸோ இது மூலமா இந்த வெக்டாருக்கான டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு இதை இப்போ நான் இந்த ஒரிஜினல் வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டைரக்ஷன் கிடைச்சிரும்ல. ஏன்னா இதோட மேக்னிடியூட் வந்து 1 தான். கரெக்டா? மேக்னிடியூட் 1 அண்ட் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிக்கும் போது இதை இந்த 5 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு டைரக்ஷன் கிடைச்சிரும். கரெக்டா? மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது இல்லை, அதே மேக்னிடியூட் தானே இருக்கும். 5 × 1 என்னது? 5. இப்போ இந்த இடத்துல 10 இருந்தாலும் அதே 10 தான் இருக்கும், அதே மேக்னிடியூட் இருக்கும், பட் டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இதுக்கு தான் வந்து கொண்டு வந்தது யூனிட் வெக்டார். சரியா? இந்த யூனிட் வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி கேப். விங்கிறது வெக்டார், கேப். ஓகேவா? இந்த மாதிரி கேப் போட்டோம் அப்படின்னா அதுதான் யூனிட் வெக்டார். சரியா? சரி, இந்த யூனிட் வெக்டாரை நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது கார்ட்டீசியன் சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட் இருக்குல்ல, அது மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லைக் தி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, குட்டி ஆரஞ்சிட்டோம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு, இது ஜெட் ஆக்சிஸ். ஓகேவா? 3D. ஓகே, நான் 3D கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கேன். இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த வழியா வந்து டிராவல் ஆகுது. சரியா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியா வந்து டிராவல் ஆகுது, இதுதான் டைரக்ஷன். இப்போ இந்த டைரக்ஷன் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியாவே நான் ஒரு யூனிட் வெக்டாரை வரைஞ்சு அது மூலமா நான் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு இந்த வெக்டாரோட நான் மல்டிப்ளை பண்றேன். புரியுதா? இதோட டைரக்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆக்சுவல் வெக்டாரோட நான் மல்டிப்ளை பண்றேன். சரியா? அதுதான் யூனிட் வெக்டார். ஸோ இது மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த காம்போனன்ட்ஸ். லைக் எக்ஸோட காம்போனன்ட் என்னது? ஐ கேப். அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்னது? ஐ கேப். புரியுதா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஜே கேப். சரியா? ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் கே கேப். புரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டினை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. சரியா? ஒரு ஏரோப்ளேன் வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட வெக்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி 3i கேப் ப்ளஸ் 5j கேப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது எக்ஸ், இது ஒய். கரெக்டா? இந்த 3i கேப் அப்படிங்கிறது இந்த ஏரோப்ளேன் வந்து 3 பார்ட்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்லையும் 5 பார்ட்ஸ் ஒய் டைரக்ஷன்லையும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. புரியுதா? இந்த ஏரோப்ளேன் வந்து இந்த ஏரோப்ளேனோட டைரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா 3 பார்ட்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் 5 பார்ட்ஸ் வந்து ஒய் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? புரியுதுல்ல? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பார்க்கலாமா? இந்த யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிட் வெக்டார் v ஈக்குவல் டு கேப் தானே போடணும். வெயிட், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூனிட் வெக்டார் வி கேப் ஈக்குவல் டு இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். புரியுதா? வெக்டார் இருக்குல்ல, வெக்டாரை அதோட மேக்னிடியூடால் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூனிட் வெக்டார் கிடைக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ நம்ம ஒரு வெக்டார் எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். கரெக்டா? இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன் வேணும்னா இந்த மேக்னிடியூட வெக்டார்ல டிவைட் பண்ணனா எனக்கு டைரக்ஷன் கிடைச்சிரும்ல. புரியுதா? அவ்வளோதான். சரியா? இதுதான் வந்து யூனிட் வெக்டார். இப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா ஐ கேப், அதோட யூனிட் வெக்டார் ஐ கேப். ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது அப்படின்னா
டைரக்ஷன் வந்து ஜே கேப். யூனிட் வெக்டார் டைரக்ஷன் ரெண்டுமே ஒன்று தானே, அதான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகுது அப்படின்னா கே கேப். சரியா, புரிஞ்சதெல்லாம் யூனிட் வெக்டார்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வெக்டாரை அதோட மாடுலஸ், அதோட மேக்னிடியூடால டிவைட் பண்ணணும். சரியா, ஓகேல. இது வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால சொல்கிறேன். சரி, அடுத்தது பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கிற பிளேஸுக்கு நம்ம ஒரு வெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் பொசிஷன் வெக்டார். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, இப்போ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த மாதிரி 3D கோஆர்டினேட் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட். சரி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி லொக்கேட் ஆயிருக்குப்பா. இந்த மாதிரி P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1,5,3. சரியா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இந்த 1,5,3 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த ஆப்ஜெக்ட், இந்த P அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்ட்டும், ஒய் ஆக்சிஸில் 5 பார்ட்டும், ஜெட் ஆக்சிஸில் 3 பார்ட்டும் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதா இதோட மீனிங். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல பொசிஷன் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதுதான் ஆரிஜின். கரெக்டாக, இதுதான் ஆரிஜின். இந்த பகுதி தான் ஆரிஜின். இதை நம்ம எழுதிக்கலாம் 0,0,0. ஓகே, இதுதான் வந்து ஆரிஜின். கரெக்டா, ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த P அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு வெக்டாரை வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு வெக்டார் அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பொசிஷன் வெக்டாரை ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா, இதுதான் நம்மளோட ஆர் வெக்டார். ஓகேல. ஸோ இந்த பொசிஷன் வெக்டாரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஆர் வெக்டார் ஈக்குவல், இதான பொசிஷன் வெக்டார், ஈக்குவல் டு 1i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 3k கேப். இப்படி தான் பொசிஷன் வெக்டாரை எழுதணும். ஓகே, இது வந்து பொசிஷன் வெக்டார். ஓகேவா, பொசிஷன் வெக்டார். அடுத்து இந்த பொசிஷன் வெக்டாரோட காமன் டேர்ம் நான் எழுதிடுறேன். 1 minute. காமன் டேர்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓ, ஆர் வெக்டார் பி, பிங்கிறது அந்த P அப்படிங்கிற பாயிண்ட். சரியா, இந்த P வந்து இங்க இருக்குல்ல, அந்த P அப்படிங்கிற பாயிண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா, ஈக்குவல் டு AX I cap plus BY J cap plus CZ K cap. இதுதான் வந்து காமன் டேர்ம். ஓகே, சரியா, இதுதான் காமன் டேர்ம். இதுதான் காமன் டேர்ம். சரியாப்பா, இப்போ அடுத்தது இதோட மேக்னிடியூட் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா, modulus of R RP. ஓகேவா, ஸோ இது வந்து காமன் ஃபார்முலா நான் எழுதுறது AX ஸ்கொயர் ப்ளஸ் BY ஸ்கொயர் ப்ளஸ் CZ ஸ்கொயர். ஓகேவா, அதாவது இதோட மேக்னிடியூட், இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். புரியுதா? இப்போது இதுக்கு எப்படி எழுதணும், ஹோல் ரூட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இதை ஆட் பண்ணால் ரூட் 35 வரும். சரியா, புரியுதா? 1 ஸ்கொயர் வந்து 1 தான், 5 ஸ்கொயர் 25 அண்ட் 3 ஸ்கொயர் 9, டோட்டலாக 35 வரும், ரூட் ஆஃப் 35 வரும். சரியா, ஸோ இதுதான் இந்த பொசிஷன் வெக்டாரோட மேக்னிடியூட். சரியா, இந்த P அப்படிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது, 35, ரூட் 35.
சரியா? ஓகே, இப்போ நீங்க வந்து மேக்னிடியூட் எழுதிட்டீங்க, வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? டைரக்ஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? v கேப் ஈக்குவல் டு v வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி r கேப் ஈக்குவல் டு r வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் r. கரெக்டா? r வெக்டார் என்னது? இது. சரியா? இதுதான் r வெக்டார். அப்போ 1 i கேப் ப்ளஸ் 5 j கேப் ப்ளஸ் 3 k கேப் டிவைடட் பை மேக்னிடியூட் என்னது? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது? √35. ஓ, √35. சரியா? புரியுதா? எப்படின்னு புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதே மாதிரி வெயிட் இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல இந்த இது இருக்குல்ல, இந்த 3க்கு பதிலாக -3 இருக்குப்பா. இதுக்கு என்ன மீனிங்? சேம் தான். இந்த P அப்படிங்கிற அந்த பாயிண்ட், இந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 பார்ட் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, 5 பார்ட் ஒய் டைரக்ஷனில் பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் -3 அப்படின்னா -z, ஓகேவா? -k இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டில் 3 பார்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இதோட வெக்டாரை நம்ம எழுதணும் அப்படின்னா அதே ஆர் பி வெக்டார் ஈக்குவல் டு 1 i கேப் ப்ளஸ் 5 j கேப் ப்ளஸ் -3 k கேப். ஓகேவா? அந்த சைனோட சேர்த்து எழுதணும். புரியுதா? அதுக்கு தான் இந்த மைனஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். அந்த மைனஸ் சைனோட சேர்த்து எழுதணும். சரியா? ஜஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ல எல்லாமே கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. பட் இந்த மாதிரி நெகட்டிவ் சைன் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால தான் நான் மைனஸ் கொண்டு வந்தேன். சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? ஆர் பி ஈக்குவல் டு 1 i கேப் ப்ளஸ் 5 j கேப் -3 k கேப். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 3 என்ன பண்ணணும்? அந்த சைனோட ஸ்கொயர் பண்ணணும். சரியா? சைனோட ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். என்ன வரும்? அதே √35. ஓகேவா? புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெக்டாரோட டைரெக்ஷன், அதாவது யூனிட் வெக்டாரை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? சரியா? புரிஞ்சதில்ல பொசிஷன் வெக்டார்? ஓகே, அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன் வெக்டாருக்கும் ஃபைனல் பொசிஷன் வெக்டாருக்கும் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அதாவது இப்போ அதே மாதிரி நம்ம வந்து 3D கோஆர்டினேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ், திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் இசட். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் இருக்குது. இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து Q அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. 0, 2, 6. ஓகேவா? அண்ட் ஃபைனல் பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. 3, 4, 5. அதாவது இது வந்து இனிஷியலில் இது வந்து 0னா என்னது? எக்ஸில் 0. ஓகேவா? 2 அப்படிங்கிறது ஒயில் 2, 6 அப்படிங்கிறது இசட்டில் 6, அதாவது K. ஓகேவா? பக்கத்தில் நம்ம எழுதிடலாம். இது I, இது J, இது
அதே மாதிரி இது ஐ ஜே கே. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டார் வரையணும். ஏன்னா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி வெக்டார் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இப்போ என்ன பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆரிஜின்லேருந்து, இதுதான் ஆரிஜின் எழுதிடுவோம், இதுதான் ஆரிஜின். ஓகே, 0, 0. ஓகே, ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இனிஷியல் பொசிஷன் வெக்டார், அதே மாதிரி ஃபைனல் பொசிஷன் வெக்டார். சரியா? இது வந்து ஆர் இனிஷியல் ஆர் ஃபைனல் வெக்டார் சிம்பிள் போடணும். ஆர் வெக்டார் ஃபைனல் இனிஷியல். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இனிஷியல் பொசிஷன் வெக்டாருக்கும் ஃபைனல் பொசிஷன் வெக்டாருக்கும் லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டாரை வரையணும். இப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த இனிஷியல் பொசிஷன் வெக்டார்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வெக்டாருக்கு இப்படி லைன் வரைஞ்சோம் அப்படின்னா, வெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகேவா? அதை எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வேற கலரில் எழுதலாமா எஸ் வெக்டாரை? சரியா? ஓகேவா? சரி, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். கரெக்டா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை எப்படி எழுதணும், எஸ் வெக்டார் பி கியூ ஈக்குவல் டு எஸ் ஃபைனல் மைனஸ் எஸ் இனிஷியல். கரெக்டா? இங்கே நான் எழுதுறது கரெக்டா? கரெக்ட் தானே? எனக்கு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கிடச்சிரும்ல. ஸோ காமன் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வெக்டார் பி கியூ ஈக்குவல் டு எஸ் கியூ மைனஸ் எஸ்பி ஐ கேப் ப்ளஸ் SQ minus SP J cap plus SQ minus SP K cap. ஓகேவா? இதுதான் காமன் ஃபார்முலா. சரியா? இதுதான் காமன் ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ SQ ஃபஸ்ட்டு என்னது, SQ I கேப்பில் SQ என்னது, C. இதுதான் கரெக்டா? இதுதான் Q, I கேப்ல இதானே 3. ஓ 3 மைனஸ் 0 I கேப். எப்படி 0 எழுதுன்னு தெரியுதா? Pல வந்து 0 தானே I கேப். சரியா? சரி, அடுத்தது J கேப்ல SQ என்னது 4. ஓகேவா? 4 மைனஸ் Pல வந்து J கேப் வந்து 2. இப்போ 2 J கேப் plus 5 minus 6 K cap. ஏன்னா Pல வந்து உங்களுக்கு K cap என்னது 6. ஸோ இதை சால்வ் பண்ணால் 3 I cap plus 2 J cap plus minus 1 K cap. ஸோ இப்போ எப்படி எழுதலாம், 3 I cap plus 2 J cap minus 1 K cap. சரியா? இதுதான் இந்த S வெக்டார் PQ. ஓகேவா? சரிப்பா, இப்போ வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. மேக்னிடியூட் என்ன பண்ணுவோம், S PQ மாடுலஸ். மாடுலஸ் போட்டால் மேக்னிடியூட். ஜஸ்ட் என்ன பண்ணணும், 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் minus 1 square the whole root. So 9 plus 4 plus 1 equal to root 14. இதுதான் மேக்னிடியூட். சரியா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட மேக்னிடியூட். சரி, அடுத்தது எனக்கு யூனிட் வெக்டார், அதாவது டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
S cap equal to S PQ vector divided by modulus. கரெக்டா? ஓகே. ஸோ வெக்டார் என்னது? எது வெக்டார்? இதுதான் வெக்டார். சரியா? ஓ 3i cap plus 2j cap minus 1k cap divided by root 14. இப்போ தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா 3i cap by root 14 plus 2j cap by root 14 minus 1k cap by root 14. சரியா? இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காம்போனன்ட்க்கு மட்டும் யூனிட் வெக்டார் கேட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜே வெக்டார் இருக்குல்ல, ஜே கேப், இதுக்கு மட்டும் உங்களுக்கு யூனிட் வெக்டார் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2j cap by root 14. சரியா? அதே இப்போ கேக்கு கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் கே கேப் பை ரூட் 14. சரியா? புரியுதா? சரி, ஓகே. அடுத்தது ரிசல்டன்ட் வெக்டார். ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிறைய வெக்டார்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த வெக்டார்ஸ்னால ஏற்படக்கூடிய எஃபெக்டை காமனாக ஒரே ஒரு சிங்கிள் வெக்டார் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட் வெக்டார். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்குது. சரியா? ரிவர் இப்படி இருக்குது, வாட்டர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ரிவரோட டைரெக்ஷன் இந்த சைடு இருக்குது. ஓகே, வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகுது, ரிவரோட டைரெக்ஷன் இந்த சைடு இருக்குது. சரி, அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போட் இருக்குது, நம்ம தான் இருக்கோம் இந்த போட்டில். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரையிலேருந்து இந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு நம்மளோட போட்டை ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது போட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே 2 வெக்டார் இருக்கும். இந்த போட் வந்து மூவ் ஆகும்போது இந்த ரிவரோட வெக்டார் ஒன்று இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்ல, அப்போது ரிவரோட வெக்டார் ஒன்று இருக்கும், நாம் கொடுக்குற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வெக்டார் இருக்கும். இப்போ இந்த 2 வெக்டார் இதுக்கு மேலே ஆக்ட் ஆகுது. சரியா? இப்போ போட் வந்து எந்த சைடு மூவ் பண்ணும்? ரிவரோட வெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போட்டை இந்த சைட் வேஸில் எப்படி தள்ளும், நாம் ஸ்ட்ரெயிட் லைனில் போக ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட போட் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். புரியுதா? நம்ம போட் இந்த 2 வெக்டார்னால இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் ரிசல்டன்ட். புரியுதா? இதுதான் ரிசல்டன்ட். அதாவது இந்த 2 வெக்டார்னால, இந்த போட்டில் இருக்கிற இந்த வெக்டார் அண்ட் ரிவரோட வெக்டார், இந்த 2 வெக்டார்னால இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய எஃபெக்டை காமனாக ஒரே ஒரு வெக்டார் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா? புரியுதா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஃபுட்பால் விளாடுறீங்க. சரியா? இதுதான் பால். இப்போது இந்த பால் மேலே 2 பேருமே அட் அ டைமில், சேம் டைமில் 2 பேருமே கிக் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இந்த சைடில் இப்படி கிக் பண்ணுறாரு, அவரோட வெக்டார் இப்படி இருக்குது, நீங்கள் வந்து இந்த சைடு கிக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்டு, இது நீங்கள். ஸோ இப்படி கிக் பண்ணுறப்போ இந்த பால் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்? இந்த பால் இந்த டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது, இந்த டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது. நீங்கள் கிக் பண்ணுற டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது, அவர் கிக் பண்ணுற டைரெக்ஷன்லையும் மூவ் ஆகாது. நியூ டைரெக்ஷனில் தான் இந்த பால் வந்து மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும். சரியா? இதுதான் ரிசல்டன்ட். ஓகேவா? இந்த 2 வெக்டார்னால இந்த பாலில் ஏற்படக்கூடிய எஃபெக்டை காமனாக சிங்கிள் வெக்டார் மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட் வெக்டார். ஓகேவா? புரிஞ்சதில்ல? சரி. அண்ட் இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்டன்ட் வெக்டாரில் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஆங்கிளை பொறுத்து தான் ரிசல்டன்ட் வெக்டாரை நம்மளால் சொல்ல முடியும். சரி, இப்போ ரிசல்டன்ட் வெக்டாரோட ஃபார்முலா பார்க்கலாம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். சரி, ரிசல்டன்ட் வெக்டாரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos தீட்டா. சரியா? இதுதான் ரிசல்டன்ட் வெக்டாரோட ஃபார்முலா. அண்ட் இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டைரெக்ஷன்
equal to tan alpha equal to b sin theta divided by a plus modulus of b cos theta. சரியா? இந்த இடத்துல மேக்னிடியூட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டைரக்ஷன் யூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? இந்த ரெண்டு இடத்துல ஓகேவா? சரியா? ஓகே, இது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது டைரக்ஷன். வெயிட் ஸோ இது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள் வந்து 0 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிசல்டன்ட் வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா a plus b. சரியா? அடுத்தது ஆங்கிள் 180 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா a minus b. ஓகேவா? ரிசல்டன்ட் வெக்டார். வெயிட் ஒரு நிமிஷம். ரிசல்டன்ட் will be a minus b. அடுத்தது ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். சரியா? ஓகேல, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 டிகிரி, நம்மளோட ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. காஸ் 0 டிகிரி என்னதுப்பா? காஸ் 0 டிகிரி என்னது? 1. கரெக்டா? அப்போது ஸ்கொயர் ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. காஸ் வந்து 1, அப்போது 2ab மட்டும் எழுதலாமா? இப்போது இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ரைட்? அப்போது இது எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b the whole square square root. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ a plus b. சரியா? இது வந்து ஆங்கிள் 0 டிகிரியா இருக்கிறப்போ. அதே மாதிரி ஆங்கிள் வந்து 180 டிகிரி. 180 டிகிரினா என்னது? காஸ் 180 டிகிரி என்னது? காஸ் 180 மைனஸ் 1. கரெக்டா? அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். கரெக்டா? இது எப்படி இருக்கு? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? கரெக்டா? ஸோ அதே மாதிரி கேன்சல் ஆயிரும் a மைனஸ் b. சரியா? புரியுதா? அடுத்தது 90 டிகிரி. 90 டிகிரி அப்படிங்கிறப்போ காஸ் 90 வந்து என்னது? 0. அப்போ இந்த 2ab டேர்ம் வந்து ஃபுல்லாக 0 ஆயிரும். கரெக்டா? அப்போது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் வந்து ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்ததுன்னா ரிசல்டன்ட். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது சி if a equal to b, அதாவது ஏயும் பியும் சேம் மேக்னிடியூடாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது உங்களுக்கு ரிசல்டன்ட் will be root of a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா. கரெக்டா? ஏன்னா அந்த பியோட இடத்துல நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும். கரெக்டா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a காஸ் தீட்டா பை 2. இதுதான் வந்து a ஈக்குவல் டு பியா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ரிசல்டன்ட். ஓகேவா? a ஈக்குவல் டு பியா இருக்கிறப்போ இதுதான் ரிசல்டன்ட். இது எப்படி வருதுன்னு தெரியுதா? இப்போது இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா. இப்போ இதில் வந்து 2a ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுறேன். சரியா? இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, இதை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதலாமா? ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்பீங்கள்ல? ரைட்.
ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ரூட் 2a ஸ்கொயர். இந்த 1 + cos தீட்டாக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2a cos சாரி 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. கரெக்டா? இப்போ என்ன வருது சால்வ் பண்ணா? 2a cos தீட்டா பை 2. சரியா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. a = bஆ இருந்துச்சு, ரெண்டு மேக்னிடியூடும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வில் பி லைக் திஸ். ஓகே? சரியா? ஓகே. அடுத்தது இந்த மாதிரி a = bஆ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரக்ஷன் எழுதணும் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட்க்கு டைரக்ஷன் எழுதணும். புரியுதா? a = bஆ இருக்கிறப்போ, ரெண்டு மேக்னிடியூடும் சேமாக இருக்கிறப்போ நீங்கள் டைரக்ஷன் எழுதணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா என்னதுன்னா ஆல்ஃபா = தீட்டா பை 2. சரியா? ஆல்ஃபா = தீட்டா பை 2 டைரக்ஷன். சரியா? டைரக்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ். இஃப் a = b. சரியா? நான் எழுதிட்டேன். ஓகேவா? டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால எழுதிட்டேன். இப்போ சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் a = b, ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் 0 டிகிரியாக இருக்கப்போ உங்களுக்கு ரிசல்டன்ட் = 2a. ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா ரிசல்டன்ட் = √6 + √2/2 × a. அண்ட் தீட்டா = 45 டிகிரியாக இருந்துச்சு, ஆங்கிள் 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வில் பி √2 + √2. ஓகேவா? √2 + √2a × a. ஓகே, × a. சரியா? அடுத்தது தீட்டா 60 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் வில் பி √3a. தீட்டா 90 டிகிரி அப்படின்னா √2a. 120 டிகிரினா r = a அண்ட் 180 டிகிரினா ரிசல்டன்ட் வில் பி 0. சரியா? புரியுதா? சரி, ஓகே. அடுத்தது கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A particle moves from point A to point B in the Cartesian plane r1 vector 2i cap plus 4j cap, r2 vector 5i cap plus 1j cap. Find displacement vector and its magnitude. இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கார்டீசியன் பிளேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஓகேவா? பிளேன் அப்படின்னா என்னது? ஜஸ்ட் 2 டைமென்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் இருக்கிறது. இதுவே கார்டீசியன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 டைமென்ஷன் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் இருக்கும்ல, அது. ஓகேவா? சரியா? சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும், அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். சரியா? வெயிட். question. இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. The question. A woman starts at 0,0, walks 3 meter north, then 6 meter east, and finally 5 meter west. Find her final position vector. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு விமன் 0,0ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது ஆரிஜின். சரியா? 0,0னா என்னது? ஆரிஜின். வாக்ஸ் 3 மீட்டர் நார்த். சரி, இப்போ அதை வரையலாம். வெயிட். இது ஈஸ்ட், இது வெஸ்ட், நார்த், சவுத். கரெக்டா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இது என்னது? ஈஸ்ட் என்னது? ஐ கேப். கரெக்டா? நார்த் என்னது? ஜே கேப்.
வெஸ்ட் என்னது நெகட்டிவ் ஐ கேப், இது நெகட்டிவ் ஜே கேப். சரியா? சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 மீட்டர் நார்த்துக்கு போகிறாங்க. அதாவது இதை எப்படி எழுதணும், P1 ஈக்குவல் டு 0,3, அதாவது இது ஐ, இது ஜே. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க 3 மீட்டர் நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, 3 மீட்டர் நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் அப்படின்னா ஜே தானே, பாசிட்டிவ் ஜே தானே, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். சரியா? சரி, அடுத்தது P2. அடுத்து என்ன சொல்கிறாங்க 6 மீட்டர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈஸ்ட் எந்த டைரக்ஷன், பாசிட்டிவ் ஐ. அப்போது 6,0, அதாவது இது ஐ, இது ஜே. அடுத்தது P3. P3 என்ன சொல்கிறாங்க பொசிஷன் ஃபைனலி 5 மீட்டர் வெஸ்ட், அதாவது இந்த டைரக்ஷன், நெகட்டிவ் ஐ கேப். சரியா? அப்போ எப்படி எழுதணும் -5,0. சரியா? புரியுதா? சரிப்பா, இப்போ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. அடுத்தவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ஹெர் ஃபைனல் பொசிஷன் வெக்டார், அவங்களோட ஃபைனல் பொசிஷன் வெக்டார் கேட்குறாங்க, விச் இஸ் P net. ஓகேவா? P net equal to P1 plus P2 plus P3 plus P நாட், அதாவது இனிஷியலி நீங்கள் சேர்க்கணும். சரியா? ஒருவேளை இந்த இடத்துல 0,0 அப்படின்னு கொடுக்காம 0,2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இல்லை 2,0 இல்லை 2,1 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணோம்ல. சரியா? ஓகேவா? புரியுதா? இந்த இடத்துல 0 இருக்கிறதுனால நான் 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும், P1 என்னது 0 ஐ கேப் 3 ஜே கேப். கரெக்டா? சரி, அதை எழுதலாம் 0 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப். ஓகே, அடுத்தது P2 என்னது 6 ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப் ப்ளஸ் P3 என்னது -5 ஐ கேப் ப்ளஸ் 0 ஜே கேப். இப்போ அடுத்தது ஐ ஃபுல்லாக ஆட் பண்ணணும், ஜே ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஐ பாருங்கள் 0 ப்ளஸ் 6 -5. கரெக்டா? ஐ கேப் ப்ளஸ் ஜே என்ன இருக்குது 3 + 0 + 0 ஜே கேப். அப்போது 6 - 5 வந்து 1 ஜே கேப் ப்ளஸ் 3, சாரி ஜே கேப் இல்லை ஐ கேப், 1 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப். சரியா? இதுதான் நெட். இதோட மேக்னிடியூட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகேவா? இல்லை நான் சொல்லிடவா? வெயிட், இதோட மேக்னிடியூட் ஈக்குவல் டு √1² + 3². மேக்னிடியூட் இப்படி தானே கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும், 1² 1 தான், 3² 9, அப்போ 10, √10. ஓகேவா? அடுத்தது டாட் ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குள்ளே வந்தாச்சு, நல்லா கவனிங்க. சரியா? ஓகே, இந்த டாட் ப்ராடக்டை நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டாட் ப்ராடக்ட் அப்படின்னா the dot product cares about how much two vectors are working together in the same direction. அதாவது 2 வெக்டார் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரே டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் டாட் ப்ராடக்ட். சரியா? 2 வெக்டார் சேர்ந்து எந்த அளவுக்கு சேம் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து டாட் ப்ராடக்ட். சரியா? இந்த டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ab காஸ் தீட்டா. ஓகேவா? அண்ட் இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார், ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும். சரியா? ஆனால் டைரக்ஷன் கிடைக்காது. ஸ்கேலார்னா என்னது, ஒன்லி மேக்னிடியூட். ரைட்டா? ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். சரியா? இதனால தான் இந்த டாட் ப்ராடக்டை ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஏ அண்ட் பி வெக்டார் இருக்குல்ல, இந்த 2 கடையில் இருக்கிற ஆங்கிள். சரியா? ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேலார் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலார் காம்போனன்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ வெக்டார் நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸ்கேலார் காம்போனன்ட் ஆஃப்
நான் ஏன் ஸ்கேலார்னு எழுதலை அப்படின்னா டாட் ப்ராடக்ட்னாலே ஸ்கேலார் அப்படிங்கிறது தெரியும்ல, அதனால எழுதலை. சரியா? ஸ்கேலார் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ வெக்டார் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை கண்டுபிடிச்சு ஏவோட மேக்னிடியூடால நீங்கள் டிவைட் பண்ணணும். சரியா? இது மேக்னிடியூட். வெயிட், which color is this? ஓகேவா? இது மேக்னிடியூட், இதுவும் மேக்னிடியூட். சரியா? நல்லா கவனிங்க. ஸ்கேலார் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டார் அலாங் ஏ வெக்டார் கேட்டால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஏ. ஓகேவா? இதுவே காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் அலாங் பி வெக்டார் கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் பியால் டிவைட் பண்ணணும். சரியா? அடுத்தது ஆங்கிள் பெட்வீன் வெக்டார்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் டாட் ப்ராடக்டில் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி. சரியா? ஓகேவா? அண்ட் இது இருக்குல்ல, இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க. நான் இந்த காம்போனன்ட் ரூல் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இதை நான் சொல்லித்தரேன். ஓகே, சரி. காம்போனன்ட் ரூல் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சி a vector dot b vector equal to modulus of a modulus of b cos theta அப்படின்னு பார்த்தோம். இது எப்போ அப்படின்னா அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் உங்களுக்கு சைன் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சைனை நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த மேக்னிடியூடை வச்சு ஆன்சர் பண்ணுறது. ஆங்கிளும் கொடுத்துருப்பாங்க. இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா a vector dot b vector equal to இப்போ a vector வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது வெக்டார் இந்த சிம்பிள் தான் ரொம்ப முக்கியம். வெக்டார். சரி, இந்த மாதிரி a வெக்டார் ஈக்குவல் டு ax i கேப் பிளஸ் ay j கேப் பிளஸ் az k கேப் அப்படின்னு சொல்லிட்டு a வெக்டார் கொடுத்துருக்காங்க காம்போனன்ட் வச்சு. அதே மாதிரி b வெக்டார் வந்து bx i கேப் by j கேப் bz k கேப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டாட் ப்ராடக்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு ax இன்டூ bx பிளஸ் ay இன்டூ by பிளஸ் az இன்டூ bz. அதாவது ஐ காம்போனண்ட்டையும் ஐ காம்போனண்ட் ரெண்டு வெக்டரோட ஐ காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், ஜே காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், கே காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். சரியா? ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஏ வெக்டார் வந்து 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 4 கேப் இருக்கு. அதே மாதிரி பி வெக்டார் வந்து 5i கேப் மைனஸ் 2j கேப் பிளஸ் 1k கேப் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர் அதாவது இந்த 2 3 4 இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஏ வெக்டாரோட ஐ கேப்பையும் இந்த சைடில் இருக்கிற பி வெக்டாரோட ஐ கேப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 இன்டூ 5 ப்ளஸ் 3 இன்டூ மைனஸ் 2. தெரியுதா சிம்பிள் உங்களுக்கு? 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. இந்த சிம்பிள் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இந்த சைன் எடுக்கணும். ஸோ 3 இன்டூ மைனஸ் 2 ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் 4 இருக்குது. மைனஸ் 4 இன்டூ இங்கே 1 இருக்குது 1. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். சரியா? இதை ஃபுல்லாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் 0 வரும். இதுவே இந்த இடத்துல இஃப் இன்கேஸ் இந்த 1க்கு பதிலாக வெயிட், இப்போது இந்த இடத்துல இந்த 1க்கு பதிலாக ஓகேவா, இந்த 1க்கு பதிலாக அந்த இடத்துல 5 இருக்குது அப்படின்னா என்ன வரும் ஆன்சர்? கேல்குலேட் பண்ணலாமா? வெயிட், 5 இருந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல 1க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 20. கரெக்டா? மைனஸ் 20. அப்போது 10 மைனஸ் 6 மைனஸ் 20 ஈக்குவல் டு 10 மைனஸ் 26. கரெக்டா? அப்போது மைனஸ் 16 கிடைக்கும். இதுதான் a டாட் b வெக்டர். ஓகேவா? இஃப் காம்போனன்ட்ஸ் கிவன். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் ஐ கேப்பையும் தான் மல்டிப்ளை பண்ணணும், ஜேவையும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வெயிட் ஒரு நிமிஷம். இந்த ஆன்சர் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த காம்போனன்ட் கொடுத்து அதோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதோட ஆன்சர் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. சரியா? அதாவது 0 டிகிரி டு 90 டிகிரிக்குள்ளே இருக்குது உங்களோட ஆங்கிள். ஒருவேளை உங்களோட ஆன்சர் வந்து 0வா இருக்குது அப்படின்னா 0 ரிசல்ட். ஓகே, ஆங்கிள் வந்து எக்ஸாக்ட் 90 டிகிரி. சரியா? நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. சி, இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன்? ஐ கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு 1, ஜே கேப் டாட் ஜே கேப் ஈக்குவல் டு 1, கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதியிருக்கேன்.
அதுவே இந்த சைடு வந்து I cap dot j cap equal to 0, j cap dot k cap equal to 0, k cap dot I cap equal to 0. இதுக்கு என்ன ரீசன்? சி, நம்மளோட ஃபார்முலா வந்து a b cos theta, கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோஆர்டினேட் வேரியபிள் வெயிட் வரைஞ்சிடலாம். சி, இந்த மாதிரி எக்ஸ் ஒய், இது ஐ, இது ஜே, இது கே. சரி, இப்போ இந்த 3 கோஆர்டினேட் இருக்குல்ல, இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது? அதாவது ஐக்கும் ஜேக்கும், இந்த ஐக்கும் ஜேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது? 90 டிகிரி, கரெக்டா? அதே மாதிரி ஐக்கும் கேக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து என்னது? இதுவும் 90 டிகிரி. அதே மாதிரி இதுக்கும் வந்து 90 டிகிரி தான், சரியா? இந்த ஐக்கும் ஜேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90, அதே மாதிரி கேக்கும் ஐக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90, இதுக்கும் 90 டிகிரி தான், சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஐ கேப் டாட் ஜே கேப் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் வந்து என்னது? ஐக்கும் ஜேக்கும் 90. அப்போது இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் cos 90 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? cos 90 என்னது? 0. அப்போ இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆகும்? 0 ஆயிரும், கரெக்டா? அதே மாதிரி ஜே அண்ட் கே, ஜே டாட் கே, அதுக்கு என்னது? 90 டிகிரி தான். அப்போ 90 டிகிரி cos 90 டிகிரி வந்து 0, டோட்டல் டேர்ம் வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி தான் கேக்கும் ஐக்கும், சரியா? இதுவே சேம் காம்போனண்ட்டை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 1 வருது. இது எப்படி? சி, இந்த இடத்துல ஐ கேப் டாட் ஐ கேப் ரெண்டு சேம் காம்போனண்ட்டை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெண்டுமே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேரலாக இருக்கும், கரெக்டா? ஆங்கிள் வந்து என்னது? 0 டிகிரி. காஸ் 0 டிகிரி என்னது? 1, கரெக்டாக? 0 வரல, 1, ஓகேவா? இதனால தான் நம்ம சேம் காம்போனண்ட்டை டாட் ப்ராடக்டில் மல்டிப்ளை பண்ணுறோம், சரியா? அண்ட் ஆன்சர் உங்களுக்கு எப்படி வருது? ஸ்கேலார் ப்ராடக்டாக வருது, கரெக்டா? ஸ்கேலார் ப்ராடக்ட். அதனால தான் இந்த டாட் ப்ராடக்டை ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? புரியுதா? அதாவது ஐ கேப் டாட் ஜே கேப், அதாவது வேறு வேறு காம்போனண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ அது எப்படி இருக்குது? நம்மளுக்கு தெரியும் 3 கோஆர்டினேட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், 90 டிகிரி இருக்கும். காஸ் 90 டிகிரி 0, டோட்டல் டேர்மே வந்து 0 ஆயிடும், சரியா? ஓகேல, புரிஞ்சதில்ல? ஓகே, அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட், இந்த கிராஸ் ப்ராடக்டை நம்ம வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னும் சொல்லுவோம். எதனால அப்படின்னா ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கிடைக்கும். இதனால தான் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? த கிராஸ் ப்ராடக்ட் கிரியேட்ஸ் எ பிராண்ட் நியூ தேர்ட் வெக்டார். என்னன்னு புரியுதா? அதாவது ரெண்டு வெக்டாரையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ வெக்டாரை கிரியேட் பண்ணும். அதாவது ஏ கிராஸ் பி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார், சரியா? இந்த கிராஸ் ப்ராடக்ட்ல ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா. நல்லா பாருங்க, இங்கே சைன் தீட்டா இருக்கு, சரியா? டாட் ப்ராடக்ட்ல காஸ் தீட்டா இருந்துச்சு, இங்கே சைன் தீட்டா இருக்கு. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? வெக்டாரா இருக்கும், விச் மீன்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும், சரியா? ஓகே, இதில் இப்போ இந்த மாதிரி காம்போனன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேம் காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ண மாட்டோம், டிஃப்ரெண்ட், அதாவது ஐ ஜே, சரியா? இந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது வெயிட் ஐ கேப் டாட் ஐ கேப் இதில் 0 டிகிரி, கரெக்டா? காஸ் 0 டிகிரி வந்து 1, பட் அதுவே இந்த இடத்துல என்ன இருக்கு? சைன் தீட்டா இருக்கு. சைன் 0 டிகிரி என்னது? 0. அப்போ கிராஸ் ப்ராடக்ட்ல, அதாவது சேம் காம்போனண்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டை தான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ பாருங்க இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, இங்கே நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும், சரியா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இந்த மாதிரி ஐ ஜே கே அப்படின்னு போட்டுட்டு
இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூலாம் இருக்குல்ல, இங்கே வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் இங்கே எழுதிருங்க சரியா. ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் இது இது இது, அதுக்கப்புறமா இது 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 சரியா. சரி எழுதிட்டு சி ஃபர்ஸ்ட் நம்ம ஐ கேப் கண்டுபிடிக்க போகிறோம். ஐ கேப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஐ காலம் இருக்குல்ல, இது அப்படி மறைச்சிடணும் சரியா. மறைச்சிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணிடணும் சரியா. ஏஒய் டாட் பிஇசட் மைனஸ் ஏஇசட் டாட் பிஒய் தெரியுதா. ஏஒய் பிஇசட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் ஹைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது இப்போ நம்மளுக்கு ஜே கேப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி ஜே கேப்பை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மைனஸ் சிம்பிள் போடணும் சரியா. மைனஸ் ஆஃப் ஏஎக்ஸ் டாட் பிஇசட் மைனஸ் ஏஇசட் டாட் பிஎக்ஸ் சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்குது, பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, நெகட்டிவ் சைன் இருக்குது சரியா. இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அடுத்தது இப்போ நம்மளுக்கு கே கேப் தேவை. ஓகே, கே கேப் தேவை அப்படின்னா இதை வந்து ஹைட் பண்ணி இந்த கே காலம் இருக்குல்ல, இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் மைனஸ் பண்ணணும் சரியா. ஏஎக்ஸ் டாட் பிஒய் மைனஸ் ஏஒய் டாட் பிஎக்ஸ் சரியா. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சி இங்கே ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் பி வெக்டார். 2i கேப் ப்ளஸ் 1j கேப் ப்ளஸ் 3k கேப். அடுத்து பி வெக்டார் 4i கேப் மைனஸ் 1j கேப் ப்ளஸ் 2k கேப். இப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ijk எழுதிடணும். அடுத்து 2 1 3 ஒன்றும் இல்லை, 2i கேப் தானே. ஸோ i கேப் நேராக 2, 1j கேப் 3k கேப் சரியா. அதே மாதிரி அடுத்து பி வெக்டாரோடது எழுதணும். பி வெக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 4i கேப் இருக்குது சரியா, 4. அடுத்தது இங்கே -1 இருக்குது. இந்த நெகட்டிவ் சைனோட தான் நீங்கள் எடுக்கணும் சரியா. எப்போவுமே வந்து சைனோட தான் நீங்கள் எடுத்து எழுதணும். சரி, இப்போது எல்லாத்தையும் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ கேப் கண்டுபிடிக்க போகிறோம். ஐ கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக. இப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். சி 1 × 2 மைனஸ், அதாவது ஃபார்முலா நான் சொன்னேன் மைனஸ், அது இன்டூ 3 × -1 சரியா. 1 × 2 மைனஸ் இந்த நெகட்டிவ் சைன் இருக்குல்ல, அதை சேர்த்து எழுதியிருக்கேன் ஓகேவா. இப்போ ஆன்சர் என்ன வரும், 2 இந்த மைனஸ் அண்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -3 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ 2 + 3 5 ஓகேவா. சி இந்த மைனஸ்க்கும் இடையில வந்து இன்ட்டு இருக்குது, பட் இந்த 2க்கும் 3க்கும் இடையில மைனஸ் தான் இருக்குது, அதாவது ஆட் ஆர் சப்ட்ராக்ட் தான் இருக்குது சரியா. மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஓகே, 5i கேப். அடுத்தது ஜே கேப் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன பண்ணணும், ஜே காலம் ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. பட் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இந்த நெகட்டிவ் சைன் முன்னாடி நெகட்டிவ் சைனோட எழுதணும். முன்னாடி நெகட்டிவ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 × 2 மைனஸ் 3 × 4 ஓகே, 3 × 4. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 8j கேப் கிடைக்கும் ஓகேவா. சரி, அடுத்தது கே கேப். கே கேப் வந்து என்னது, இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 × -1 மைனஸ் 1 × 4 அவ்வளோதான். இதோட ஆன்சர் -6k கேப். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும், நம்மளுக்கு தெரியும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். நான் சொன்னேன்ல, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். அப்போ இதை நம்ம சி வெக்டார் அப்படின்னு எழுதணும் சரியா. சி வெக்டார் ஈக்குவல் டு 5i கேப் ப்ளஸ் 8j கேப், இங்கே ப்ளஸ் அண்ட் -6ன்னு இருக்கும் சரியா. அதுதான் -6 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேவா. மூணையுமே ஆட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் தான் இருக்கும். இதோட சைனோட நம்ம எழுதுகிறோம் சரியா. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் இருக்குல்ல, அதனால் -6k கேப் சரியா. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது ரெண்டு காம்போனண்ட்டை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர், அதாவது கிடைக்கிற அந்த மூணாவது வெக்டர் இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் கிடைக்கும் சரியா. ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு பாசிட்டிவ் கே கேப் சரியா. ஐ கேப் ஜே கேப் இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கே கேப், என்ன கே கேப், பாசிட்டிவ் கே கேப் சரியா. அடுத்தது அதே மாதிரி ஜேகே வந்து பாசிட்டிவ் ஐ கேப், கேஐ வந்து பாசிட்டிவ்
ஜே கேப். சரியா? இதுவே நம்ம கிளாக் வைஸில் வந்து ரெண்டு காம்போனண்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஜே அண்ட் ஐ கேப் இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் இப்படி. சரியா? அண்ட் இதான கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? ஸோ கிளாக் வைஸில் நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கிற மூணாவது வெக்டார் வந்து நெகட்டிவாக இருக்கும், அதாவது நெகட்டிவ் கே கேப். சரியா? அதே மாதிரி ஐ கே மைனஸ் ஜே கேப், கே அண்ட் ஜே நெகட்டிவ் ஐ கேப். சரியா? இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஐ கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல் டு பாசிட்டிவ் கே கேப். அதுவே ஜே கேப் கிராஸ் ஐ கேப், அதாவது இது உங்களுக்கு தெரியணும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன். சரியா? இது புரிஞ்சதில்ல? ஓகே. அடுத்தது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். நல்லா பாருங்க, A vector cross B vector is not equal to B vector cross A vector. சரியா? But A vector cross B vector is equal to minus of B vector cross A vector. சரியா? ஓகேவா? அண்ட் அதே மாதிரி மாடுலஸ், இதோட மேக்னிடியூட். சரியா? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ரைட் ஹேண்ட் தம் ரூல். சரியா? ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, கீப் யுவர் ஹேண்ட் லைக் யூ ஆர் கோயிங் டு ஷேக் சம்ஒன்ஸ் ஹேண்ட். இப்போ யாராவது ஒருத்தரோட ஹேண்டை நம்ம ஷேக் பண்ணோம், ஹேண்ட் ஷேக் பண்ணோம் அப்படின்னா கை எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டெப் 2 வந்து பாயிண்ட் யுவர் ஹேண்ட் இன் தி டைரெக்ஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வெக்டார். அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டைரெக்ஷனில் நம்ம கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். சரியா? இதை நான் வந்து வீடியோ டெமோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா, இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. அடுத்தது ஸ்டெப் 3 வந்து பாயிண்ட் யுவர் 4 ஃபிங்கர்ஸ் இன் தி டைரெக்ஷன் ஆஃப் செகண்ட் வெக்டார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு இருக்குன்னா ஏ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெக்டார். சரியா? பி வந்து செகண்ட் வெக்டார். இப்போ இது மாதிரி எக்ஸ் வெக்டார் கிராஸ் ஒய் வெக்டார் இப்படி கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார், ஒய் வந்து செகண்ட் வெக்டார். சரியா? புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டைரெக்ஷனில் கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி வைக்கணும். அடுத்தது இந்த செகண்ட் வெக்டாரில் நம்ம என்ன பண்ணணும்? 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாயிண்ட் பண்ணணும். புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கு நேராக கையை வச்சுட்டு செகண்ட் வெக்டாருக்கு நேராக கையை வந்து பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட தம் இருக்கிற டைரெக்ஷன் தான் உங்களோட ரிசல்டன்ட் டைரெக்ஷன். சரியா? ஓகே. இப்போ நான் டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு வெக்டார். சரியா? இது ஒரு வெக்டார், இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இப்போ என்னோட தேர்ட் வெக்டார் நான் கண்டுபிடிக்கணும். அது வந்து இப்படி இருக்கு. சரியா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஒய் இசட் மூணுமே எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். கரெக்டா? இது ஐ, இந்த பட் வந்து ஐ கேப், இது ஜே கேப், இது கே கேப். சரியா? எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். கரெக்டா? தெரியுதா பார்த்தா உங்களுக்கு? இப்படி நான் இதை நேராக வச்சிருக்கேன் இப்படி. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் வந்து 90 டிகிரி இருக்கு. ஆனால் அதே மாதிரி இதுக்கும் 90 டிகிரி இருக்குன்னா இப்படி தானே இருக்கணும். தெரியுதா? 90 டிகிரி. ஆனால் இதே மாதிரி இதுக்கும் இந்த பெண்ணுக்கும் வந்து 90 டிகிரி இருக்குது. சரி, இப்போது நம்மளோட அந்த டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் படி என்ன பண்ணணும்? கையை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி இப்படி வைக்கணும். சரியா? இப்படி தானே ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெக்டர், இது செகண்ட் வெக்டர். இப்போ இப்படி நான் கை வைக்கிறேன். கை வச்சுட்டு 4 ஃபிங்கர்ஸை நான் என்ன பண்ணணும்? செகண்ட் வெக்டருக்கு பாயிண்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணணும். பாயிண்ட் பண்ணும்போது என்னோட தம்பு வந்து எந்த டைரெக்ஷன் காட்டுது? இப்படி. அதாவது இந்த பென் வச்ச டைரக்ஷன் காட்டுது. அப்போது இந்த 2 வெக்டாரோட ரிசல்டன் இப்படி இருக்கும். புரியுதா? இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து இதுவும் இருக்குது. இதோட டைரக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? அதே மாதிரி இப்படி வைக்கணும். சரியா? இப்படி வைக்கணும். கையை இப்படி வைக்கணும். இந்த வெக்டாருக்கு இப்படி வைக்கணும். அதே மாதிரி பாயிண்ட்டை வந்து இந்த டைரக்ஷன், அதாவது பென் இருந்த டைரக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கா? ஜே கே ஐ தானே வரும். கரெக்டா? புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது ஃபார்முலா சி, ஏரியா ஆஃப் பேரலோகிராம், அதாவது கிராஸ் ப்ராடக்ட். பேரலோகிராமோட ஏரியா கேட்டாங்க அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். இப்போ சி, ஏ வெக்டார் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, A1 ஐ கேப், A2 ஜே கேப், A3 கே அப்படின்னு. அதே மாதிரி பிக்கு வந்து B1 B2 B3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட மேக்னிடியூட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது சி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? C1 ஐ கேப், C2 ஜே கேப், C3 கே கேப். இப்போ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எடுக்கணும். என்ன பண்ணுவோம்?
ஸ்கொயர் ரூட் போட்டு C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் ப்ளஸ் C3 ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான். அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு கேட்டாங்க அப்படின்னா half into A cross B ஓட மேக்னிடியூட். சரியா? ஓகே. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ல வந்தாச்சு, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். இது வந்து ஃபிசிக்ஸில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது நல்லா கவனிங்க. சரியா? ஓகே. Resolution is the process of breaking a single slanted vector into two perpendicular pieces. அதாவது ஒரு ஸ்லாண்டிங்கான வெக்டாரை ஒன்றுக்கொன்று பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி ரெண்டு பகுதியாக பிரிக்கிறது தான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது. அண்ட் இந்த வெக்டார் வந்து ஹரிசாண்டல் லைனோட ஒரு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இந்த வெக்டாருக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண் இருக்குல்ல, கீழே தரை. ஓகேவா? தரை தான் நம்மளோட ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஹரிசாண்டல் லைன். அண்ட் ஒரு மரம் இருக்குது, மரம் வந்து வெர்டிக்கல் லைன். ஓகேவா? வெர்டிக்கல் லைன். இப்போது இந்த இடத்துல ஒரு கம்பு இருக்குப்பா இப்படி. சரியா? ஸோ இது கொஞ்சம் கிளியராக வரையலாம் அந்த சைடு. ஸோ இது வந்து தரை, சாயில். ஓகேவா? சாயில். இது வந்து ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மரம் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பு இருக்குது. சரியா? இப்போது நம்ம சன்லைட் இருக்குல்ல, சன்லைட் வந்து நேராக இந்த கம்பு மேலே படும்போது இதோட ஷேடோ இந்த சைடு விழும், இந்த சைடு விழும், இந்த சாயில் மேலே விழும். கரெக்டாக? புரியுதா? சன் வந்து டைரெக்டாக அந்த கம்பு மேலே இப்படி மேலேருந்து படும்போது, இந்த சைட்லேருந்து படும்போது சாயிலில் தான் இதோட ஷேடோ விழும். கரெக்டாக? அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், இது சன்லைட். ஓகே, இதோட ஷேடோ இந்த சைடு விழுது. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நான் ஒரு லைட் சோர்ஸ், ஒரு டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறேன் அப்படின்னா இதோட ஷேடோ இந்த சைடு மரத்து மேலே இப்படி வெர்டிக்கலாக விழுமா? ஸோ இதை வச்சு தான் ஒரு இந்த மாதிரி ஆங்கிள், அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து இப்படி ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு தீட்டாவில் வந்து ஒரு வெக்டார் இருந்தது அப்படின்னா இதோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் இந்த டைரெக்ஷன்லையும் வெர்டிக்கல் காம்போனன்ட் இப்படியும் இருக்கும். புரியுதா? சரியா? இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து எந்த லைன்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெக்டார் இருக்குது, இப்படி கொடுத்துருக்காங்க தீட்டா அப்படின்னா இதுதான் வந்து எனது ஹரிசாண்டல். எப்போவுமே வந்து இந்த தீட்டா எந்த லைன்லேருந்து தீட்டா வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ஹரிசாண்டல். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வெர்டிக்கல். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சதில்ல? ஒரு வெக்டார் இருக்கு, அந்த வெக்டார் வந்து ஹரிசாண்டல் லைனோட தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ரெண்டு காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், இது வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட். சரியா? ஓகேவா? எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து எந்த லைன்லேருந்து மேக் ஆயிருக்கு, எந்த லைன்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த லைன் தான் ஹரிசாண்டல் காம்போனன்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் இருக்கிறது வெர்டிக்கல். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் இருக்குல்ல, அதை ஏ காஸ் தீட்டா அப்படின்னும் வெர்டிக்கல் காம்போனண்ட்டை ஏ சைன் தீட்டா அப்படின்னும் பிரிப்போம். ஓகேவா? இந்த ஏ அப்படிங்கிறது இந்த வெக்டாரோட மேக்னிடியூட். சரியா? ஓகேவா? இப்போ இதே இடத்துல ஒருவேளை எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் காஸ் தீட்டா, எக்ஸ் சைன் தீட்டா. புரியுதா? ஆங்கிள் வந்து பார்க்கணும். ஆங்கிள் இந்த சைடில் இருந்துச்சுன்னா இது காஸ் தீட்டா. ஒருவேளை இதுலேயே வந்து இப்படி எக்ஸ்ன்னு இருக்குது, பட் ஆங்கிள் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் எக்ஸ் காஸ் தீட்டா, இது வந்து எக்ஸ் சைன் தீட்டா. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டாட்டட் லைன் வரையணும், நான் வரையாமல் விட்டுட்டேன். வெயிட். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, லைட் வந்து இப்போ சன்லைட் இந்த மாதிரி இருக்குது, மரம் இருக்குது, இது வந்து சாயில், இது தரை, இது வந்து ஒரு கம்பு இருக்குது. ஸோ சன்லைட் படுறப்போ இந்த சைடு வந்து நம்மளோட காம்போனன்ட் தெரியுதுல்ல, அப்போ இந்த சைட்லேருந்து தானே நம்ம அந்த சோர்ஸ் கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நான் வந்து டார்ச் அடிக்கிறப்போ இந்த சைட்லேருந்து அடிக்கிறேன். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்படி வரைஞ்சிருக்கோம். சரியா? ஓகே. எல்லா இடத்துலையும் இருக்கணும் இது கண்டிப்பாக. ஓகே. இப்போ பாருங்க, see this question.
வெயிட் 1 minute. ஓகே டன். இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வெக்டார் இருக்கு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வெக்டார் ஒன்று இருக்கு. அது ஹரிசாண்டல் லைன்லேருந்து 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, 30 டிகிரியில் ஒரு வெக்டார் இருக்கு. ஹரிசாண்டல் லைன்லேருந்து 30 டிகிரியில் ஒரு வெக்டார் இருக்கு. இப்போ இதோட காம்பனண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஆங்கிள் எந்த லைன்லேருந்து வந்திருக்கோ அந்த லைன் தான் ஹரிசாண்டல் காம்பனண்ட். அப்போ இது வந்து என்னது? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொன்னோமா. இந்த இடத்துல மேக்னிடியூட் இருக்குல்ல 20 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 20 காஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. சரியா? அதே மாதிரி வெர்டிக்கல் இது வந்து சைன். கரெக்டாக? அப்போ 20 சைன் 30 டிகிரி. புரியுதா? ஓகே. இப்போ அதே மாதிரி எம்ஜி அப்படிங்கிற ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து இப்படி 60 டிகிரி ஆங்கிளில் வந்து இந்த வெக்டார் இருக்கு. அப்போ இது வந்து எம்ஜி காஸ் தீட்டா, இது எம்ஜி சைன் தீட்டா. சைன் 60 டிகிரி, காஸ் 60 டிகிரி. சரியா? 60 டிகிரி. ஓகே, 60 டிகிரி. சரியா? இப்போ சேம் இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் சி ஒரு வெக்டார் இருக்கு. பட் அந்த ஆங்கிள் எந்த லைன்லேருந்து மேக் பண்ணியிருக்கு? இந்த லைன். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஹரிசாண்டல், இதுதான் வெர்டிக்கல். இந்த வெக்டாரோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இது, இந்த வெக்டாரோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இது, வெர்டிக்கல் காம்பனண்ட் இது. உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு நான் 2 கலரில் கொடுத்துருக்கேன். சி, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? வெக்டார் ஒரு கலரில் இருக்கா, ஒயிட் கலரில். இதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இந்த ப்ளூ கலர், இது ரெட் கலர் வந்து. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வெக்டார் இருக்குது. ஆக்சுவல் வெக்டார் ஒரு 30 டிகிரியில் இருக்குது. அதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் ப்ளூ கலர்லையும் வெர்டிக்கல் காம்பனண்ட் ரெட் கலர்லையும் கொடுத்துருக்கேனா? ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க, எம்ஜியோட ஹரிசாண்டல் வெக்டார், வெர்டிக்கல் வெக்டார். அதே மாதிரி ஏ, இதோட ஹரிசாண்டல் வெக்டார், வெர்டிக்கல் வெக்டார். சரியா? இந்த ஆங்கிளை பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஏன்னா நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும்ல. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க், எனர்ஜி, பவர், இந்த மாதிரி தானே இருக்கும் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நெட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்ளை பண்ணுவோம்ல கொஸ்டினில். சரி, பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வெக்டார் இருக்குது, அது 20 நியூட்டன் அண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி மேக் பண்ணியிருக்கு. சரியா? அப்போது இதோட ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஹரிசாண்டல். கரெக்டாக? ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த லைன்லேருந்து தானே மேக் ஆகிருக்கு. அப்போது 20 காஸ் 60 டிகிரி. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா காஸ் 60 டிகிரி என்னது? 1/2. அப்போது 20 × 1/2 வந்து என்னது? 10. ஓகே, 10 நியூட்டன். ஓகே, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் 10 நியூட்டன் இருக்குது. சரி, அடுத்தது வெர்டிக்கல். வெர்டிக்கல் வந்து 20 சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரி வந்து √3/2. அப்போ 20 × √3/2 வந்து 10√3. சாரி, 10√3 தான், 10√3 தான். ஓகேவா? ஓகே, அடுத்தது நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து சமேஷன் ஆஃப் ஐ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே சமேஷன் ஆஃப் கே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ காம்போனன்ட் இருக்குல்ல, எந்த காம்போனன்ட்? இது மட்டும்தான் இருக்குது. ஐ காம்போனன்ட் 2 இருக்குது, இது பாசிட்டிவ் ஐ, இது நெகட்டிவ் ஐ. இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்குது. அப்போ 10 ஐ கேப் ப்ளஸ் அதே மாதிரி ஜே பார்க்கணும். எத்தனை ஜே இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 10√3. ஸோ எஃப் நெட் வந்து 10 ஐ கேப் ப்ளஸ் 10√3 ஜே கேப். இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கொஷின் இருக்கும். சி, இதை பார்க்கலாம். சி, இந்த எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வெக்டார் இருக்குது, 20 நியூட்டனில் ஒரு வெக்டார் இருக்குது. அது ஹரிசாண்டல் லைன்லேருந்து 60 டிகிரி ஆங்கிளை வந்து மேக் பண்ணியிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வெக்டார். அடுத்தது இன்னொரு வெக்டார், கொஸ்டினை கொடுத்த மாதிரி இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொரு வெக்டார், இந்த ஐ இருக்குல்ல, ஐ காம்போனன்ட் டைரக்ஷன்லேயே இன்னொரு வெக்டார் இருக்குது 50 நியூட்டன். இது இன்னொரு வெக்டார். சரியா? நல்லா கவனிங்க. இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், தனித்தனி வெக்டார். சரியா? ஓகே, இந்த வெக்டார் வந்து 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. பட் இந்த வெக்டார் வந்து ஐ கேப் டைரக்ஷன்லேயே இருக்குது. சரியா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு வெக்டார் இருக்குது, அது வந்து நெகட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது. சரியா? புரியுதா? ஓகே, இப்போ நம்ம வந்து எஃப் நெட் வந்து கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த வெக்டார், இதுக்கு வந்து காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு எப்படி இருக்குது? அந்த ஐ காம்போனன்ட்க்கு பேரலாகவே அதுக்கு மேலேயே இருக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதுக்கு ஆங்கிள் இல்லைல்ல. ரைட்? சரி,
இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 20 வெக்டார் இருக்குல்ல, இந்த 20 நியூட்டன் இருக்கக்கூடிய வெக்டாரை நம்ம 2 காம்போனண்ட்டாக பிரிக்கணும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து ஆங்கிள் மேடாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். சரிப்பா, ஹரிசாண்டல் என்னது 20 cos 60 டிகிரி, வெர்டிக்கல் வந்து 20 sin 60 டிகிரி. இதோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், 10 நியூட்டன் 10√3. சரியா? ஓகே. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது வந்து அந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக அதுக்கு மேலே தான் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நம்ம எஃப் நெட் கண்டுபிடிக்க போகிறோம். சமேஷன் ஆஃப் ஐ ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஜே ப்ளஸ் சமேஷன் ஆஃப் கே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சமேஷன் ஆஃப் ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஐ பார்த்தீங்க, ஐ கேப்பில் மட்டும் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் ஐ கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 10 நியூட்டன் இருக்குது. அதாவது இந்த 20 cos 60 டிகிரி இருக்குல்ல, இந்த வெக்டரோட காம்போனன்ட் 10 நியூட்டன். அண்ட் அவங்க கொடுத்துருக்க வெக்டரோட வேல்யூ இருக்குது. அப்போ 10 நியூட்டன் ப்ளஸ் 50 நியூட்டன் ரெண்டுமே வரும். கரெக்டாக? ஆனால் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் தானே, ரெண்டுமே பாசிட்டிவ் ஐ கேப்பில் தானே இருக்குது, அதனால ரெண்டுமே பாசிட்டிவ். அடுத்தது இன்னொன்று இருக்குது நெகட்டிவ் ஐ கேப்பில். கரெக்டாக? 10 நியூட்டன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 50 ஐ கேப் ப்ளஸ் 10 ஐ கேப் ப்ளஸ் -10 ஐ கேப். ஏன்னா இது மைனஸ் நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது 50 வரும். 50 + 10 வந்து 60, 60 - 10 வந்து 50 தானே. ஸோ 50 ஐ கேப். ஜே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு காம்போனன்ட் இது மட்டும்தான் இருக்குது. அப்போது 10√3 ஜே. ஸோ எஃப் நெட் வந்து 50 ஐ கேப் ப்ளஸ் 10√3 ஜே கேப். புரியுதா? அவ்வளோதான்ப்பா. வெக்டார்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2D லெக்சர் இருக்கும், அடுத்து பீரியாடிக் டேபிள் இருக்கும், அடுத்தது ஒர்க் எனர்ஜி பவர், வேறு என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகும். சரியா? ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்களும் படிக்கணும், எல்லோரும் படித்து எல்லோரும் சீட் எடுக்கணும்ல. ஸோ மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.